இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒருத்தருக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர நிச்சயமா ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுவாதி வாழ்க்கையில நீ வந்திருக்க. நாளைக்கு அம்மா இவளை புரிஞ்சுக்கிட்டு பாட சம்மதிச்சாலும் அதுக்கு நீதான் காரணமா இருப்ப. ஆமா மாமா, நீங்க கொடுத்த உற்சாகம், தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் சேர்ந்துதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன் மாமா. சரி, நம்ம ஊருக்கு கிளம்பலாமா? நீங்க உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரிசப்ஷன்ல போய் பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. இங்க செங்கல்பட்டு வந்து எப்படியாவது என் மனசுல இருக்கிற லவ்வ கார்த்திகிட்ட சொல்லலான்னு பார்த்தா இது வரைக்கும் சொல்ல முடியலையே. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. திரும்ப நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள எப்படியாவது ஐ லவ் யூன்னு சொல்லிடணும். அக்கா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடலாமா? நீ பேக் பண்றீ, நான் வந்தேன். ஏதோ ஒன்று சொல்ல வர, ஆனா சொல்ல மாட்டேங்கிறேன். நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னன்னு சொல்லு. அது 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 வந்து அது என்ன விஷயம் சொல்லு. அது நான் ஹலோ. என்ன சகல போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுங்க. சுவாதி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. அடடே, சூப்பர்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நம்ம சுவாதி திறமைக்கு அவ ஜெயிக்காம இருந்தாதான் நான் ஆச்சரியப்படுவேன். நீ வேணா பாரு, சுவாதி பெரிய உயரத்துக்கு போறா. சுவாதி பாடின ப்ரோக்ராம் இன்னும் ஒரு மாசத்துல டெலிகாஸ்ட் ஆயிடுங்க. சூப்பர்யா. சுவாதி பாட்டு டிவில டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்க, சுவாதி வேற லெவலுக்கு போயிடுவா. சரிப்பா, எப்ப ரிட்டர்ன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நேரா ஊருக்கு தான் வரும். சரிப்பா, பார்த்து பத்திரமா வாங்க. சூப்பருங்க, எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. இந்த தடவை அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த ஒரு ஃபைல் போதும் அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு. ஆமா சந்திரா, நாம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவன் எப்படியோ தப்பிச்சுட்டே வந்தான். இப்போ பொறியில சிக்கின எலி மாதிரி வசமா மாட்டிக்கிட்டான். அவன் மேட்ரை இன்னையோட முடிச்சிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா வந்துருவா. அவகிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டி ஓட ஓட விரட்டணுங்க. இவ்வளவு நாளா நான் அவனை பத்தி என்ன சொன்னாலும் அவன் நம்பவே இல்லை. எல்லா சூழ்நிலையும் எல்லாமே அவனுக்கு சாதகமாவே அமைஞ்சிருச்சு. இப்போ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு, அவன் தப்பிக்கவே முடியாது. சரிங்க, அந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாம் உடனே என் போனுக்கு. வந்துருச்சான்னு பாரு. வந்துருச்சுங்க. மருமகளே, இந்த தடவை நீ தான் ஜெயிக்க போற. நமக்கு தலைவலியா இருந்தவனோட கதை இன்னையோட முடிய போகுது மருமகளே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமகளே. ஆமா மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். அக்கா வந்ததும் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டி அவனை ஒரேடியா காலி பண்ணணும். அவனை வீட்டை விட்டு விரட்டினாதான் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே. சரி, கிளம்பு. சந்திரா, எவிடன்ஸ் பத்திரம். சரிங்க, வரேன் மாமா. வாமா. இப்ப எதுக்கு ஆரத்தி எடுக்கிற? அவ என்ன போட்டிக்கு போயிட்டு ஏதாவது ஜெயிச்சுட்டு வந்திருக்காளா? கல்யாணத்துக்கு தானே போனாங்க. அது கூட டிரைவருக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம்னு போனா. இவ கூட சும்மா தானே போனா. சித்தி, இவருக்கு என்ன பேர் இல்லையா? எப்ப பாரு டிரைவர் டிரைவர்னு கூப்பிட்டு இருக்கீங்க. அம்மா அப்படி கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்காங்க. திரும்ப திரும்ப அப்படியே கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இவருக்கு தான் ராஜான அழகான ஒரு பேர் இருக்குல்ல, அத சொல்லி கூப்பிட வேண்டியதானே. சின்னத்த, இப்படி கூப்பிடுறப்பவே சகல ஏதோ பெருந்தன்மையா விட்டுட்டு போறாரு. இல்லன்னு வைங்க, பிரச்சனை என்னைக்கோ வெடிச்சிருக்கும்.
இங்க பாருங்க, ரேவதியே சொல்லிருச்சு, இனிமேலாவது சகல கிட்ட மரியாதையா பேசி பழகுங்க. சும்மா அதானே நாங்கெல்லாம் மாப்பிள்ளை மரியாதை கூப்பிடுறப்ப நீ மட்டும் என்ன அவன் இவனு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் ரேவதி கேக்குறா. ரேவதிக்கு என்னாச்சு? இவனுக்கு போய் பறிஞ்சு பேசுறா. இவளையும் அந்த டிரைவர் பையன் மாத்திட்டானா? இப்படியே விட்டா வீட்ல எல்லாரையுமே மாத்திருவான். இது நடக்க கூடாது. ரேவதி கிட்ட பேசணும். அவனை என்னவோ டிரைவர்னு சொன்னது உனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஆனா அவன் ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. அப்படி என்ன செஞ்சார் அவரு? அவன் ராஜா சேதுபதியோட பேரங்கிறத மறைச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். அது புரியாம அக்கா நீங்க எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்கீங்க. செத்து போனாலே அந்த அபிராமி, அவதான் அந்த டிரைவரோட அம்மா. இவன் தான் அவங்க அம்மாக்கு கொல்லியும் வச்சான். 3வது நாள் காரியமும் அவன் தான் செஞ்சான். இதெல்லாம் உங்க அம்மா தான் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீயாவது நம்பு ரேவதி. நான் சொல்றதா உண்மை. சித்தி, இத நீங்களே கொஞ்ச நாளா சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா எதுக்கும் எவிடன்ஸ் இல்ல. ஆதாரம் இல்லாம நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? ஏதாவது எவிடன்ஸோட சொன்னாதான் நம்ப முடியும். உனக்கு எவிடன்ஸ் தானே வேணும்? இப்ப நான் குடுக்கறேன், அப்பயாச்சும் நம்பு. ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம்? இந்த வீடியோவை பாரு, இதான் ஆதாரம். இது மட்டும் இல்ல, அவன் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பியும் என்கிட்ட இருக்கு. பாக்குறியா? இங்கே இரு, எடுத்துட்டு வரேன். இவங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? அப்படியே சைலண்டா இருந்து எல்லாம் பண்ணிருக்காங்க. வீடியோல எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப டாக்குமெண்ட் வர எடுத்துட்டு வர போயிருக்காங்க. இல்ல, நம்ம எப்படியாவது ராஜாவை காப்பாத்தி ஆகணும். அவன் போட்டோ ஒட்டின டாக்குமெண்ட்ல அவன் சைன் பண்ணிருக்கான். பாரு. இங்க பாத்தியா? அருணாச்சலம் அபிராமி. இந்த ஆதாரம் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? சித்திக்கு எப்படி இந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சது? வீடியோ டாக்குமெண்ட்னு எல்லாம் பக்கவா கையில வச்சிருக்காங்க. இதெல்லாம் அம்மா பார்த்தா கண்டிப்பா ராஜாவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? என்ன யோசிக்கிற? இப்ப அவன் யாருன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. இனிமே அவனுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்திக்க. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வந்ததும் அவகிட்ட இந்த எல்லா எவிடன்ஸையும் காட்டி அவனை வீட்டை விட்டே துரத்தி விடணும். குடு.